மாற்றிக் கொண்டிருந்தேனப்பா. மாலா, நீ உடையை மாற்றிக் கொண்டிருக்கவில்லை, உன் உள்ளத்தையே மாற்றிக் கொண்டாய். எங்கே அந்த கயவன்? நான் அப்பொழுதே சொல்லவில்லையா, அவன் மாயக்காரன், ஜாலக்காரன், எங்கேயோ மறைந்து விட்டான், உடம்பிலே எலும்பில்லாதவன். யாரப்பா அது? சற்று முன் உறவாடி கொண்டிருந்தாயே அந்த மனிதனைத்தான் கேட்கிறேன். ஏன் விழிக்கிறாய்? இறைமறைவிலே நடந்த நாடகம் வெளியாயிட்டே என்றா? அப்பா, நீ இப்படி நடப்பாய் என்று நான் கனவிலும் எந்தவில்லை. மாலா, விதி உன்னிடம் விஷச்சுமடி நீட்டுகிறது, அதை அமுதம் என்று பருக நினைக்காதே. என்னால் அவரை மறக்க முடியவில்லையே குருதேவா. மறக்க முடியவில்லையா? என்ன நெஞ்சழுத்தம்! இந்நேரம் இதே காரியத்தை வேறு யார் செய்திருந்தாலும் சித்திரவதை செய்திருப்பேன். மாலா, அவனோ வேற்று மதத்தினன். அன்பிற்கு மதம் ஏது, ஜாதி ஏது? உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அங்கு இடமேது குருதேவா? மாலா, அரண்மனை வாழ்வும் அரசபோகமும் அந்த அற்பனிடம் கிட்டாதம்மா. மலர்களின் சுகந்தத்திலே வளர்ந்தவள் நீ. ஒரு அடி மண் கூட இல்லாதவன் அவன். பரந்த நிலமும் விரிந்த கடலும் உயர்ந்த வானமும் எவருக்கும் உடம்பில் உயிரிருக்கும் வரையில் தான் சொந்தம். என்ன சொல்ல? வாழ் தங்க வந்ததற்காக கழுத்தியை பரிசளிக்க முடியாது குருதேவா. இனத்தின் பெருமை அறியாத இவள் இறந்தாலும் கவலை இல்லை. நான் தேர்ந்தெடுப்பவரை தான் இவள் கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முடியாது. என் இதயத்தில் இடம்பெற்றவரைத்தான் நான் மணாளனாக ஏற்றுக்கொள்வேன். அது பகற்கனவு. எனது விருப்பப்படிதான் உனது திருமணம் நடந்தாக வேண்டும். இல்லை என்றால் உங்கள் உதவிக்கு எனக்கு நன்றி மாமா. சேனாதிபதியும் அந்த ஆட்களும் என்னை துரத்தி வருகிறார்கள். நீ அவர்களை கவனித்துக் கொள். நான் அதற்குள் அம்மாவை பார்த்து விட்டு வருகிறேன். நீங்கள் போய்க்கொள்ள. ரெண்டு பேரும் கேட்டா சண்டை போடு. எங்கிட்டயா சண்டை போட வீர இந்த ஓட்டம் அவனை பிடிக்கும் போது ஓடி இருந்த எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்படி வெற்றிகரமா பின் வாங்கிட்டுமே அரசரு அவன் எங்கேன்னு கேட்டாரு. என்ன பதில சொல்லுவீங்கன்னு கேட்கிறேன். கடவுளே என்ன பேசுறேன்னு போச்சு. அவன் தப்பிச்சுட்டு ஓடி போயிட்டான். உதவாங்க முடியாம சொல்லிவிட முடியும். இந்த மாதிரி சொன்னா
ஆரியமாலாவை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படின்னு கேக்குறேன். ஆரியமாலாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்ல இல்ல நீங்கதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். வந்துட்டான். இல்ல இல்ல நான் தான் கத்திய கழ போட்டேன். சரி பயப்படாதீங்க. சரி மகாராஜா கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றேன். நீ பக்கத்துல எடுத்துக்கிட்டு ஆமா போடு. ஆமா ஆமா ஆமா. கண்ணின் மணி என நினைத்து கருணாகத்தை வளர்த்து விட்டேன். வேடர் குலம் எங்கே, வேந்தர் குலம் எங்கே? நாடாளும் மன்னனின் மகள் நாடோடியை காதலிப்பதா? இதை விட இழுக்கு வேற என்ன இருக்கிறது? இனி தாமதிக்கும் ஒவ்வொரு கணமும் ஆபத்து அதிகமாகிக் கொண்டேதான் வரும். அதை போக்க ஒரே வழி, மாலாவின் மனதை மாற்ற திருமணத்தை முடித்தே தீர வேண்டும். அதற்காக மணமகனை நாமே வடிவில் சென்று தேடுவதா? இது அரசர்கள் வம்சத்திற்கே தீராத அவமானம். வேடனை துரத்தி சென்ற தீரன் இருக்கும் வரை. மகாராஜா மகாராஜா தொலைந்தான் மகாராஜா. என் வாழ்வீச்சுக்கு பயந்த அந்த வேடன் ஓடி ஒளிய ஒரு குகைக்குள் புகுந்தான். உடனே வில்லில் இருந்து விடுபட்ட அம்பு போல் பாய்ந்து அந்த குகையின் வாயிலை மூடிவிட்டேன். ஆமாங்க மகாராஜா ஆமாங்க. இனி அவன் வெளிவராது இருக்க அநேக காவல்களையும் போட்டு விட்டேன். அவன் அந்த குகையிலேயே அன்ன ஆகாரமின்றி சிறுக சிறுக சிறைந்து சாக வேண்டியதுதான். அப்படி என்றால் சரி, மாலாவின் திருமணத்தை ஏற்ற முறையிலே நடத்த ஏற்பாடு செய்யுங்கள். சேனாதிபதி, உமது வீரத்திற்கும் தீரத்திற்கும் காணிக்கையாக இந்த ஆரியபுரத்து இளவரசியையே உமக்கு திருமணம் முடிக்க மன்னர் மனமு வந்து விட்டார். அட வீரா, என்னங்க ஆனந்தம் ஆறா பெருகி ஓடுதுரா. உத்தரவு கொடுங்க. எதுக்கு? அதுல மண்ணை கொட்டி அந்த ஆனந்தம் வெளியே போகாம இருக்க ஒரு அணை. அட வீரா, இந்த கலிகாலங்கிற வார்த்தைய ஆரியமாரா கேட்டா என்னடா சேனாதிபதிக்கும் எனக்குமா திருமணம்? அப்பாவின் இந்த முடிவு என் அழிவுக்குத்தான் வழிவகுத்து விட்டது. காவலன் மகளாய் பிறந்து விட்டால் காதலிக்க கூடவா உரிமை இல்லை? மலர்ந்து மகிழ வேண்டிய பருவத்தில் உலர்ந்து உருக்குலைய வேண்டியிருந்தானா? இறைவனுக்கு கூட என் மீது இரக்கம் இல்லாமல் போய்விட்டது. கவலைப்படாதீங்கம்மா, உங்க உண்மையான காதலுக்கு ஒரு குறைவும் நேராது. கண்டிப்பா அவர் வந்து உங்களை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவாரு. உண்மைதான். இதயபூர்வமான எங்கள் புனித காதலுக்கு இடையூறு ஏற்படாதுதான். எப்படியும் அவர் வந்து என்னை காப்பாற்றியே தீர்வார். என்னை காப்பாற்றியே தீர்வார். விதி தனது வேலையை மிக அற்புதமாக செய்ய தொடங்கிவிட்டது. இதற்கு நான் ஒருபோதும் இடம் அளிக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. ஆரியப்ப அரசனோ எங்கள் அந்த கணைகோல நினைத்து மாலாவின் திருமணத்தை மாற்றானுடன் முடிக்க திட்டமிட்டு விட்டான். உத்தரவு கொடுங்கள் அம்மா, உன் இஷ்டப்படி நட என்று. அடுத்த கணமே அரசனது ஆணையை உடைத்தெறிந்து ஆரியமாலை இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். வேண்டாம் காத்தவராயா, வேண்டாம். வேதனையோடு கூறுகிறேன். துன்பம் அதிகமாகும் போதுதான் துணிச்சலும் அதிகமாகும். அதற்கு இடமளித்து விடாதே மகனே, இடமளித்து விடாதே. இடமளிக்கவில்லை அம்மா, இடமளிக்கவில்லை. என் இதய தாபத்தை தான் கூறுகிறேன். இனி எக்காரணத்தை கொண்டு தடுத்து கூறாது போய்வா மகனே என்று ஆசை கூறி அனுப்புங்கள் அம்மா. எப்படியடா கூறுவேன்? எல்லையற்ற துன்பங்கள் உன் வரவிற்காக எதிர்பார்த்து நிற்கும் போது போய்வா மகனே என்று நான் எப்படியடா கூறுவேன்? அம்மா, என் கண்ணீரை காணிக்கையாக்கி உங்கள் காலிலே வேண்டு கெஞ்சி கேட்கிறேன். என் காதலுக்கு வேலி போடாதீர்கள், அன்பிற்கு அணை போடாதீர்கள். கண்ணை காத்தவராயா, நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என் இதயத்தை சித்திரவதை செய்கிறதடா. வேண்டாம் மகனே, வேண்டாம். நீ அவனை மறந்துவிடு. அம்மா, அதை விட என்னை மடித்து விடு என்று சொல்லுங்கள். அடுத்த கடமை செய்து முடிக்கிறேன். அம்மா, இனி நீங்கள் என்ன சொன்ன போதிலும் என் உள்ளம் ஏற்காது. நான் நினைத்த காரியத்தை செய்தே முடிப்பேன். இது விஷயத்தில் அகிலமே எதிர்த்தாலும் ஆரியமாலையை சிறை எடுக்காது. பிறகு இது சத்தியம். கண்ணே காத்தவராயா, உன் இஷ்டப்படி எங்கு வேண்டுமானாலும் போ. மாதாவின் மனதை நோக்கச் செய்த எந்த மகனும் வாழ்வோடு வாழ்ந்துவிட முடியாது. தாயின் வார்த்தைகளை தட்டி போகும் நீ உனக்குற்ற சகல சக்திகளையும் இழந்து தாயே தாயே என்று தன்னிலை மறந்து கதறப் போகிறாய். காத்தவராயா, நீ கதறப் போகிறாய். பிரபு சக்கரதாரி, இனி நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும். பெற்றதாய் கைவிட்டாலும் உற்ற துணை நீயே என்று உறுதியோடு வந்திருக்கிறேன். எப்படியும் என் ஆரியமாலையை சிறை எடுக்க இந்த அடிமைக்கு ஆசியருட பிரார்த்திக்கிறேன். என்னை அவளே கரை கட்டியாரு. உன்னை எங்கெல்லாம் வலை போட்டு தேடுறது? வீட்டுக்கு போனா இப்பதான் யாராவது போயிட்டேன்னு சொன்னாங்க. அங்கிருந்து இங்க விழுந்து அடிச்சு ஒடியாராம்.
என்னங்க விசேஷம்? இளவரசமாவுக்கு கல்யாணம். நிஜமாவா? நிஜம்தாங்க. அதுக்காகத்தான் இளவரசி அம்மாளுக்கு சடங்கு வளையல் போட சேனாதிபதி ஐயா ஒன்ன கூட்டு வர சொன்னாரு. இது நாங்க ஆச்சரியமா இருக்குது. இளவரசிக்கு கல்யாணம்னா இந்த நாடே சந்தோஷத்துல ஆடணும். ஆமா, ஏன் இவ்வளவு ரகசியமா செய்து போட்டாங்க? மாப்புள்ள ஆறு இந்த நாட்டு சேனாதிபதி அடையாளம் வாழ இத காட்டினா அந்த புறத்துக்குள்ள விடுவாங்க. சரிங்க, நீங்க போங்க. நான் சாமி கும்பிட்டு போட்டு நெடுக வீட்டுக்கு போய் இளவரசிக்கு பிடிக்கிற மாதிரி மொஜத்தி வலையெல்லாம் எடுத்துட்டு வர்றேன். சரி சரி சீக்கிரம் சரி. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சொன்னோம். பிடிவாதம் செய்யாத மாலா. அரசர் வந்து பார்த்தால் ஆபத்து எங்களுக்கு தான். நெளியும் மீனின் வேதனை வலைக்கு எங்கே தெரிய போகிறது? உலகில் பெண்ணாக பிறப்பதே பாவம். அதிலும் அரச பரம்பரையில் பிறப்பது அதை விட மகா பாவம். அம்மா அம்மா, இளவரசி அம்மாவுக்கு சடங்குகளை போட சேனாதிபதி செட்டியார் அனுப்பிச்சிருக்காரு. வாங்க செட்டியாரே வாங்க, உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வந்துட்டேன். 4 கிழவிய நல்லா சேர்ந்துதான் வந்திருக்கு. சடங்குக்கு தேவையுள்ள சகல விதமான வளையலோட வந்திருக்கேன். என்னம்மா இது? இளவரசியம்மா கண்ணு கலங்குது. கல்யாண நேரத்துல கல்யாண பொண்ணு கண்ணு கலங்கலாமா? வர்ற மாப்பிள்ள யாரு? இந்த நாட்டு சேனாபதி. அழகுல அதிர்வ, வீரத்துல வில்லு விசைய, கத்தி எடுத்துக்கிட்டு சுத்துனா. மூட வாய், உடல் எங்க தேவையில்லை. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? வந்த வேலையை முடிச்சுட்டு போகாம பின்ன சும்மாவா போற? நீங்க எல்லாம் போய் இம்புட்டு அருவம்புல்லு, 3 கணக்கு தண்ணி, 2 குத்து வழக்கு, ஒரு தூவ கலசம் எல்லாம் கொண்டாங்க போங்க. இதெல்லாம் எதுக்கு செட்டியாரே? சடங்கு வளையல் போட. சடங்கு வளையல் அந்த சடங்கெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் தான் வளையல் போடணும். சரி, நீ போய் 3 கணக்கு தண்ணி, நீ அருவம்பில்லு, நீ தூவ கலசம், நீ குத்து வழக்கு, நீ சாம்பிராணி, நீ களிமண்ணு, நீ உப்பு எல்லாம் மஞ்சள் இதோ நான் போய் பண்ண. மாலா, நீங்களா? உன் நிலை அறிந்து உன்னை சிறையெடுத்து போகவே இங்கு ஓடோடி வந்தேன். அன்பே, நீங்கள் எப்படியும் வருவீர்கள், எனது இன்னல்களை தீர்த்து இன்பம் தருவீர்கள் என்று எதிர்பார்த்துதான் காத்திருந்தேன். உன் உள்ளம் எனக்கு தெரியாதா மாலா? நாம் சீக்கிரம் இங்கிருந்து போய்விட வேண்டும். வாங்க பொண்ணுவலா, மஞ்சளா, தண்ணி, விளக்கு, யார்? களிமண்ணு, வை. கல்யாண பொண்ணுக்கு தோழி பொண்ணு யார்? தோழி பொண்ணு இவங்கதான். நீதான் தோழி பொண்ணா? உட்காரு. முதல்ல உனக்கு வளையல் போட்டுட்டு அப்புறம் கல்யாண பொண்ணுக்கு வளையல் போடணும். உட்காரு பொண்ணு. எத்தனையோ கை பார்த்தேன், இது போல கையில்லே. எங்கேயோ மாவாட்டி காய்ச்சிருக்கு, பொய்யில்லே. இரும்பான கையி இது, வளையலுக்கு இழகாத கையி இது. எந்த கோடாரைக்கும் கூட உடையாத பலகை இது, பலகை இது. மூனா அடமூனா அசல் முக்கால நாங்கப்பா முதுகு மேலே வச்சால் என்ன? மூனா அசல் முக்கால நாங்கப்பா முதுகு மேலே வச்சால் என்ன? போனா போகட்டும் என்ன, நீ பொம்பளையே ஏப்பதென்ன? போனா போகட்டும் என்ன, நீ பொம்பளையே ஏப்பதென்ன? அடமூனா அசல் முக்கால நாங்கப்பா முதுகு மேலே வச்சால் என்ன?
உங்களுக்கு வரப்போ தலகாணி வாய்க்காலோ பஞ்சுமெத்தே நாங்க வாச்சுக்கிட்ட எங்க கிட்ட காட்டுவீங்க கொஞ்சம் வித்து விரைப்பாக பார்த்துக்கிட்டு விரட்டுறீங்க நின்னுகிட்டு உங்களை வில்லா வளைச்சிடுவேன் செல்லாது எண்ணுகிட்டே மானா அடிமானா மதுரையிலே குட்டி மறிக்கொழுந்து வித்தவளே அடிமானா மதுரையிலே குட்டி மறிக்கொழுந்து வித்தவளே மீனா முறைக்காதடி குட்டி விஷயம் யாவும் கத்தவளே மீனா முறைக்காதடி குட்டி விஷயம் யாவும் கத்தவளே இந்த நைனாகிட்டே ஜாடை பண்ணாதீங்க நாடோட மச்சான எண்ணாதீங்க இந்த நைனாகிட்டே ஜாடை பண்ணாதீங்க அடிமானா மதுரையிலே குட்டி மறிக்கொழுந்து வித்தவளே வீணா முறைக்காரடி குட்டி விஷயம் யாவும் கத்தவளே ஏண்டா பழையக்காரனா வந்து அரசகுமாரிய வாட்டமா தட்டிக்கிட்டு போக பாத்தியா அடே முறமாப்பட நான் இருக்கிற வரையிலும் அவளை யாருக்கு சொந்தமாக்க விட மாட்டேன் இன்னைக்கு 2ல 1 பார்த்துட்டு தான் மறுவேலை கொண்டா கத்திய
செய்து அவரை ஒன்றும் செய்யாதீர்கள் அப்பா, அவரை ஒன்றும் செய்யாதீர்கள். அவர்தான் என் தெய்வம், அவர்தான் என் அன்பின் பிரதிபிம்பம், அவர்தான் அப்பா எனக்கு சகலமும். அப்பா என்ன நெஞ்சழுத்தம்? அப்பா அப்பா, இனி அந்த உறவு உனக்கு இல்லை. பெற்ற தந்தையை அவமான படுகொலியில் ஆழ்த்திவிட்டு அந்நியனோடு ஓட நினைத்த நீயாயின் மகள். விடை என் கால்களை. உன் கண் முன்பாகவே அவனை என்ன செய்கிறேன் பார். வினயங்கள் இந்த பாதகரை. பொசுக்குங்கள் இவன் கண்களை. கொடுங்கோலோச்சும் கொத்தவனே, நீ எனது கண்களை பொசுக்கி விடலாம், ஆனால் எனது கருத்தை பொசுக்க முடியாது. உனது உடைவானால் எனது உடலை சிதைத்து விடலாம், ஆனால் எனது உறுதியை சிதைக்க முடியாது. அதையும் பார்த்து விடலாம். அப்பா அப்பா, தவறு என்னுடைய தண்டனை எனக்கு அழியுங்கள் அப்பா. நான் தான் அவர் அகத்தை மயக்கி காதலை வளர்த்தேன், நான் தான் அவர் உள்ளத்தை வசப்படுத்தி இந்நிலைக்கு வருத்தினேன். குற்றவாளி கூண்டிலே நிற்க வேண்டிய அபராதி நான் தான் அப்பா. எனக்கு தண்டனை அழியுங்கள் அப்பா, எனக்கு தண்டனை அழியுங்கள். சண்மையற்றவரே, விலகிப்போ. அதோ பார். காவலாக்களே, உங்களுக்குமா உள்ளமில்லை? என் நிலை கண்டு உன் நெஞ்சமுமா நெகிழவில்லை? இளவரசி கெஞ்சி கேட்கிறேன், இதே மிரங்கி என் அன்பு தெய்வத்தை காப்பாற்ற மாட்டாயா? இளவரசியாம் இளவரசி, சத்திரிய வம்சத்துக்கு இழுக்கு தேடி தந்த நீயா இளவரசி? நடக்கட்டும். அப்பா அப்பா, 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 அவருக்கு அணுவளவேனும் ஆபத்து நேருமானால் பிறகு என்னை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்கள் எதிரிலேயே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். விட்டு விடுங்கள் என்னை. மீண்டும் குறுக்கிட்டால் நகர்ந்தும் பார்க்க மாட்டேன், வீழ்த்தி விடுவேன். மாலா 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 மாலா, விட்டு விடுங்கள் என்னை, விட்டு விடுங்கள். உங்கள் கரம் பட்டாலே என் உடல் கனலாய் தகிக்கிறது. என் உயிர் நீங்கும் தருணத்திலாவது என்னை தடுத்து நிறுத்தி சித்திரவதை செய்யாது. என் பிரபுவின் பாதங்களை அணுகவாவது உதவுங்கள். மாலா, விட்டு விடுங்கள் என்னை. மாலா மாலா, தொடாதீர்கள். மாலா சுவாமி, மாலா, எனக்காக வருந்த வேண்டாம். இந்த அவலைக்காக நீங்கள் பட்ட துன்பம் போதும். இந்த ரத்த வெறியர்களிடமிருந்து எப்படியும் தப்பித்து போய்விடுங்கள் பிரபு, போய்விடுங்கள். மாலா, என்றால் உங்களுக்கு ஏற்பட்ட இன்னலுக்கு பிராயச்சித்தமாக உங்கள் பாதங்களை என் கண்ணீரால் கழுவி மன்னிப்பு கேட்டால்தான் என் மனம் நிம்மதியடையும். அதுவரை என் உயிர் நீங்கவே நீங்கிறார். என் உயிருக்காக போராடி உன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொண்டாயே. ஐயோ, இனி நான் என்ன செய்வேன்? இதை எப்படி சகிப்பேன்? எவ்விதம் பொறுப்பேன்? மாலா மாலா, உன் உடலில் இருந்து சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தத்திற்கும் பழி வாங்கி விடுகிறேன். இந்த பாதகர்களின் பிணங்களை உனக்கு பாதகாணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன். இந்த தரைக்கர்களின் தலைகளை வெட்டி வீழ்த்தி மலைகளாக குவித்து விடுகிறேன். பார்த்து விடுகிறேன் படைபலத்தை, வைத்து விடுகிறேன் வீணர்தம் கூட்டத்தை. மாலா 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 மாலா
பாலா! பயப்படும்படியாக எதுவுமே நேராது மகாராஜா. ரத்தம் மிகுதியாக விரயமாகிவிட்டதால் மூர்ச்சையாகிவிட்டார்கள். இன்னும் சிறிது நாழிகைக்குள் தெளிந்துவிடும். மகாராஜா, மகாராஜா, அந்த மூர்க்கனி அட்டகாசம் முன்னிலும் பன்மடங்கு அதிகரித்து விட்டது. இளவரசியார் இறந்து விட்டா கருதி மிருக பலத்தோடு நமது படைகளை அழித்துவிட்டு எப்படியோ தப்பித்து விட்டான். விடாதீர்கள் அந்த விரோதியை. நமது அரமனை சேவர்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு போய் அவரை கட்டி இழுத்துவார்கள் அந்த தோற்றலை. இளவரசி உயிரோடு இருக்கும் விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், மர்மமாகவே இருக்கட்டும். புறப்படு. மன்னன் மகளா மடிந்து விட்டாள். அதே அம்மா, சேட்டன் அதை கண்டு சகிக்காத ஆவேசம் வந்தோம். காத்தனுக்கு கோபம் வந்தால் அவனையே அழிந்து விடுமே. அதே அம்மா, அதே ஆரை கண்டாலும் வெட்டிக் கொள்ளும், குத்திக் கொள்ளும். அவிடுന്ന வீடு குளத்தை இடிச்சு பொடிச்சு தூளாக்கி ஆரியபுரத்தில் எவிட நோக்கியாலும் ஒரே துக்கம். ஐயோ, சேட்டன் ஈ பலம் எவிடன்னு வந்தோம். ஒருவனை பிடிக்க 1000 வீரர்கள். அதனை பிடித்த மன்னனே, நீ யாரை பிடிக்க ஆட்களை ஏறினாயோ அவனே இதோ வந்திருக்கிறேன். பிடிங்கள் இந்த அக்கிரமக்காரனை. பிடிங்கள். நீங்கள் இழைத்த அநீதியை பாதுகாக்க காவலர்கள் வேறா? ஆர்ப்பரிக்கும் அணைகளை அணையிட்டு தடுக்க நினைக்கும் அற்பனே, இனி என்னிடமிருந்து தப்பவே முடியாது. ஆலையிலே சிக்கிய கரும்பும் வல்லூரிடம் சிக்கிய புறாவும் அழிந்தே தீரும். உண்மத்த உள்ளம் படைத்த நீ உயர்குலத்து பெண்ணுடன் ஓட நினைத்து ஓடினோம்.
மதபேதம் என்னும் மந்தியும் சம்பிரதாயம் என்னும் சாரையும் ஆச்சாரம் என்னும் குக்கரும் அறிவற்ற முறையிலே எங்களை விரட்டியது. ஓடினோம். மதபேதமற்ற மக்களை நோக்கி ஓடினோம். உண்மை இன்பத்திற்கு உயர்வு தரும் உள்ளங்களை நோக்கி ஓடினோம். அறநெறி நிறைந்ததும் சமத்துவம் இழிந்ததும் தூய உள்ளம் உறைந்ததுமான மாநிலத்தை தேடி திசையெங்கு ஓடினோம். திக்கட்டும் ஓடினோம். ஓடிய பாதையிலே ஓடவிட்டது ஜாதி வெறி, தடுத்து நிறுத்தியது தன்மையற்ற வேதம், இதயமற்ற இளவரி ஈட்டிக் கொண்டு தாக்கியது, கண்ணற்ற முறையிலே கத்தி வந்து பாய்ந்தது. மாற வேண்டிய நான் மீண்டு விட்டேன், ஆனால் மீள வேண்டிய அவள் மாண்டு விட்டாள். குறுகிய அறிவுடன் மதத்தை பற்றி விளக்கம் கூறும் அறிவிலியே நிறுத்தும் வார்த்தைகளை. கொற்றவன் வடிவிலே வந்த கோர அரக்கனே, மதத்திற்காக நீ செய்த மாநில சேவையை மாலையிட்டு வரவேற்க அமர்லோகம் ஆவலோடு காத்திருக்கிறது. போ, தொலைந்து போ. காத்து நிற்கும் அமரலோக அன்பர்களின் காணிக்கைகளை பெற்று காரணத்திலே போய் காலம் கடந்து. நீதியற்ற சேலை. அம்மா, நானா நீதியற்ற செயல் புரிகிறேன். நானா நீதியற்ற செயல் புரிகிறேன். ஆரியபுரத்து வீதிகளிலே உயிரற்று வீழ்ந்திருக்கும் பிணங்களை கேள். அது கூறும் உன் அநீதியை. அழகிய மாளிகைகள் இழுத்து தூள் தூளாக்கப்பட்டு அரைகுறையாக நிற்கும் தூண்களை கேள். அது கூறும் உன் அதர்ம செயலை. இரக்கமற்ற உன் அரக்க குணத்தால் அழிந்த ஆத்மாக்களுக்காக அவளைகள் பெருக்கும் கண்ணீரை கேள். அது கூறும் உன் அக்கிரம செயலை. அம்மா, மகனை இழந்த மாதம், மணவரை பறிகொடுத்த மனைவி, தந்தையை இழந்த தரையன், ரத்தம் புரண்டோடும் ராஜவீதி, இவைகள் போதாதா உன் நீதியற்ற செயலை நிரூபிக்க? போதாது. பொங்குவன் இதயத்திற்கு எதுவுமே போதாது. மதத்தால் மாசுத்த இவன் அங்கத்தை அலுவலுமாக பிரித்தறிந்தால் தான் என் ஆத்மா சாட்சி அடையும். உன் ஒருவன் ஆத்ம சாந்திக்காக ஆயிரக்கணக்கான மக்களை அழித்ததோடு இல்லாது அரசரையுமா அழைக்க துணிந்தாய். ஆண்டவனில் கடித்த மக்களை பரிமாறிக்கும் கொற்றவனையால் பல துணிந்தாய். கொற்றவன் இவனா கொற்றவன். மாசற்ற காதலை மடிய செய்த இவனா கொற்றவன். அத்தவனே அம்மா, அத்தவனே. நெறி தவறி வெறி பிடித்த உணவு செயலால் ஏற்பட்ட பாவம் 7 பிறவிகளுக்கும் தீராது தொடர்ந்து விடுமே. கொற்றவனுக்கு இழைத்த தீங்கு பெற்ற தந்தைக்கே இழைத்ததாயிற்று. சாந்திகுள் காத்தவராயா, சாந்திகுள். நீ காதலித்த ஒரு ஜீவனுக்காக தூதுவார ஏதுமற்ற எத்தனை ஜீவன்களை பலியாக்கினாய். இதனால் நீ அடைந்த இதய சாந்திதான் என்ன? இறந்து விட்ட உன் இதயராணி மீண்டும் உதயமாகி விட்டவளா? இல்லையே அம்மா. விவேகமற்ற உன் விபரீத வெறி ஆட்டத்தால் மாண்டுவிட்ட மலர்கொடியால் மீண்டு விட்டாளா? இல்லையே, இல்லையே அம்மா. உனது மாண்பற்ற செயலிலே மடிந்து விட்ட வீரர்களால் தகர்ந்து விட்ட காவல் மீண்டும் தலைத்து விட்டதா? இல்லையே, இல்லையே, இல்லையே அம்மா. என் ஆனந்தம் அழிந்து நான் அனாதையாகி விட்டேனே அம்மா. அழிந்த ஆனந்தம் அவர்களை கொள்வதாலோ அவரை மக்களை அழைப்பதாலோ நீ அடைந்து விட முடியுமா? முடியாதுதான் அம்மா, முடியாதுதான். ஒரு உயிருக்காக பல உயிர்களை பழி தீர்த்தாயே, இந்த அக்கிரமத்துக்கு அவனை பொறுக்குமா? அவனையே படைத்த ஆண்டவன் தான் அனுமதிப்பானா? ஐயோ அம்மா, நீங்கள் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் என் அங்கத்தை அனலாய் தகிக்கிறதே தாயே. என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், என் அன்பு கரசி ஆரியமாலை மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன், இனி ஒரு உயிருக்கும் இடம் செய்ய மாட்டேன். இது சத்தியம், சத்தியம். காத்தவராயா, காத்தவராயா, காத்தவராயா. மகனே, எதனிடம் அதிக பாசம் வைக்கின்றோமோ அதை ஆண்டவன் பறித்துக் கொள்கிறான். சுகதுக்கங்களை சமமாக கருதும் உணர்வு எவனுக்கு இருக்கிறதோ அவன் ஞானியாகி விடுகிறான். இன்ப துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்க இதயத்தை சித்தப்படுத்திக் கொள் மகனே, இதயத்தை சித்தப்படுத்திக் கொள். கொண்டு போகிற அந்த கல்லஞ்சனை. அம்மா, இனி என்னை பற்றி கவலைப்படாதீர்கள். குமரும் எரிமலையாகிவிட்ட என் நெஞ்சம் மரணத்தை ஏற்க சித்தமாகிவிட்டது. என் கண்மணி சென்ற அமர உலகத்திற்கே நானும் போகிறேன். எண்ணிய எண்ணம் யாவும் நடந்த இறைவனே இல்லை பாரிலே. கண்ணின் முன்னாலே புண்ணிய பாவத்தின் உண்மையை பார் நேரிலே. விதியா
சதியா விதியா சதியா இந்த வேதனை உனக்கேனோ முறையா சரியா விதியா சதியா மாய உலகில் நீயும் பிறந்து வேடர் மரபில் வளர்ந்தாய் மமதை என்ற போர்வையோடு மதியில் நாமும் திரிந்தாய் தாயின் உள்ளம் சகித்திடவே தாரகமே மறந்தாய் விதியா சதியா வீரம் என்ற வேகத்தாலே ஊரை அழிக்க துணிந்தாய் விரகம் மீறி காதலாலே முறையை மீறி நடந்தாய் வீதி வீதியாக அலையும் வேதையே நடைந்தாய் விதியா சதியா கைவிலன் கோலத்தோடு காட்சி தருவதேனோ காணல் நீரை போல உங்கள் வாழும் நேர்ந்ததேனோ காலன் போல கழுமரமே காத்திருப்பதும் ஏனோ விதியா சதியா இந்த வேதனை உனக்கேனோ முறையா சரியா விதியா சதியா விதியா அதற்கான தண்டனை என்னவென்பதையும் அமைதியோடு கேட்டீர்கள். உண்மை அன்போடும் ஒருமித்த உள்ளத்தோடும் இரு ஜீவன் கிடைத்த கோலயத்திலே வாழ நினைத்தது குற்றமானால் உன்மத்தம் நிறைந்த இந்த மண்ணிலேயே என் செங்குருதி தோயட்டும். அந்த செங்குருதி இந்த மண்ணில் மட்டுமல்லாது உங்கள் உள்ளத்திலும் பாயட்டும். அதன் ஒவ்வொரு அணுவும் உண்மை என்ன என்பதை உலகினருக்கு உணர்த்தட்டும். குற்றமற்ற காதலர்கள் என்ற நற்குரல் இக்குவலயம் என்று ஒலிக்கட்டும். ஒழியட்டும் மதப்பிடி, அழியட்டும் ஜாதி மதம், மலரட்டும் புத்தம் புது கொள்கைகள். மனமிறங்கி அபயமளிக்க மாட்டீர்களா? உற்றார் உறமுறை யாரும் இன்றி நீதி வழுவா கொற்றவன் நீரே என்று நம்பி பெற்ற மகனின் உயிருக்காக பிச்சை கேட்க வந்திருக்கிறேன். அபயமளியுங்கள் பிரபு. சிறுமதியால் சிறுவன் இழைத்த பிழை பொறுத்து சீற்றத்தை மறந்து என்னை தேற்றுங்கள் அரசே. முடியாது. அரக்க செயலுக்கு அபயமளிப்பது அரச தர்மத்திற்கே இருக்கு. நெறிமுறையாவும் குறையின்றி கற்றுணர்ந்த கருணையின் காவலனே, திக்கெற்று தனித்து வருந்தும் என் துயர் கண்ட இடர் நீங்க இரக்கம் காட்டுங்கள் பிரபு. இதே ஒத்த செயலுக்கு இரக்கம் காட்டுவது எரியும் தீயில் எண்ணெய் ஏறுவது போல்தான். நீதிமுறைக்காக தனது உடலையும் உயிர் போன்ற மகனையும் மாண்போடு ஈந்து அறங்காத்த நாட்டிலே உதித்த அற உருவே சித்திரவதைப்படும் என் மகனுக்காக சிந்த இறங்கி ரட்சியுங்கள் பிரபு. இரட்டை விரட்டாத விளக்கும், சமயத்தில் உதவாத ஆயுதமும், அழுகுறல் கேட்டு மனமிறங்கா மன்னனும் மாநிலத்தில் இருந்து புண்ணியமில்லை என்பதை தாங்கள் அறியாததா? போதும் உன் சோதனைகள். அதர்மம் செய்தவனை அபயம் தந்து ரட்சிப்பது, ஆழகால விஷத்தை அமர்தம் என நினைப்பது அறிவற்றவர்களின் செயல்கள். அநீதி, அக்கிரமம், அதர்மம் இவைகள் யாவும் ஒழிக்கப்பட வேண்டிய காயங்கள். எது அநீதி, எது அதர்மம், எது அக்கிரமம்? அநீதி தாண்டவமாடும் அரசு பிரஜைகளே, ஆண்டவன் மேல் ஆணையிட்டு கேட்கிறேன், நீங்களே கூறுங்கள். என் மகன் குற்றவாளியா? குலம் என்ற நலமற்ற சொல்லை குழி தோண்டி புதைக்க நினைத்த என் மகனா குற்றவாளி?
குற்றத்திற்காக இவளை வைத்துச் சென்று சிறையில் அடையுங்கள். நீதியின் கண்களை நிரந்தரமாக மூடிவிட்டோம் என்று கனவு காணும் கொற்றவனே, நான் நினைத்தோம், என் வலிமை வீடு கொண்டோம். காத்திரது கரத்தாலேயே உன் சிரத்தை கொய்யச் செய்த அறத்தை நிலைநாட்டுவேன். காத்தவராயா, நான் இடைத்த தவம் அனைத்தையும் உன் நலத்திற்காக தானமளித்து கூறுகிறேன். உனது திறமெடுக்கும் தோள்களின் திறனை காட்டும், இத்தீயர்களின் சூழ்ச்சிக்கு ஒரு முடிவு கட்டும். நீ இட்ட சத்தியத்தை மறந்துவிடு. அம்மா, நான் மீண்டும் சொல்கிறேன், நீ செய்த சத்தியத்தை மறந்துவிடு மகனே, மறந்துவிடு. இவசத்தால் கட்டுண்டவாத வீரத்தை விடுவித்து இந்த வீரர்களை எல்லாம் விலங்கிடும் கீழாக மிதத்து துவைத்து நாட்டமாக்கி இந்த நாட்டையே சுடுகாடாக்கி ஆரியபுரம் ஒன்று இருந்ததாகவே வருங்கால மக்கள் நினைக்க முடியாத வகையில் பாலைவரம் ஆக்கிவிடும். சட்டப்பிரமத உள்ளங்கள் யாவும் பாழடைந்து சீரடைந்து நிலை குறைந்து சித்தவரைப்பட்டு சாகட்டும். வீடுகொள் காத்தவராயா, வீடுகொள். விவேகமற்ற ஆத்மாக்கள் அனைத்தையுமே அழித்து அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை தலைக்கச் செய் மகனே, தர்மத்தை தலைக்கச் செய். மடியற்றையும் மக்களையும் குணமற்றையும் கொற்றவையும் சீர்குலையச் செய்து நேர்மையை நிலைநாட்டு காத்தவராயா, நேர்மையை நிலைநாட்டு. இரவெறியற்கும் இடிகுளம் படைத்தோர்க்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும். துணிவு கொள் காத்தவராயா, துணிவு கொள். மாலா, சுவாமி, மாலா, சுவாமி, மாலா. மாலா, மாலா, மாலா. சுவாமி, சுவாமி, சுவாமி. காத்தவராயா, காத்தவராயா, கண்ணே காத்தவராயா. சக்தி, உனது மாயத்திரை விலகி இகத்தை விட்டு பரத்தை அடைவாயாக. பிரபு, எங்கே நமது கார்த்தவராயன்? அதோ.
മാറിയിട്ടില്ലല്ലോ ചേട്ടാ. ഞങ്ങൾക്ക് ഒരു ആൺകുട്ടി ജനിക്കുമ്പോഴും ഒരു വരം തരണം. നിങ്ങളുടെ പേരാണ് വെക്കുന്നത്. വേണ്ട, പെൺകുഴന്തதான் വേണം. அதுக்கு காக்காயின்னு பேர் வைக்கணும். പിന്നെ രണ്ടു കുട്ടിയും ജനിച്ചോട്ടെ.